உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது இந்த யூடியூப் சேனல் உயிர்மை தமிழ் என்ற யூடியூப் சேனல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது ஒரு வீடியோ பதிவிடுகிறேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த உயிர்மை தமிழ் யூடியூப் சேனல் 2019 துவங்கிய பொழுது அன்றைக்கு ஒரு மனிதனுடைய சாத்தான் கடவுளை தூஷித்து, கிறிஸ்துவரை தூஷித்து, போதவர்களை தூஷித்து, தூஷண வார்த்தையை பேசி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை தூஷித்து, மரியாதையும் தூஷித்தான். உலகம் முழுவதும் அவனுக்கு பல லட்சம் வியூஸ் போகும். காவி தமிழ் ஒருத்தன் உடைய என்னன்னு சொரண கட்டப்பல், மானங்கட்டப்பல், தொடர்நடிகை பெரு உருவலை ஏன்னு கேட்க எல்லா பேர் பயந்து நடிகர் தான். அப்பொழுது எனக்கு ஒருவர் அதை போட்டு காண்பித்த பிறகு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இவனை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி காவி தமிழ் மணிகளை ஒழிச்சு கட்டுவதற்காகவே இவங்க உயிர்மை தமிழ் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இதை நான் பல பதிவுகளில் பதிவிட்டேன். சொன்னது போல சட்டபூர்வமாகவும் யூடியூப் வழியாக பதிலடி கொடுத்தும் அவனுக்காக அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி வந்தான். பல இந்துக்கள் அமைப்புகளிலிருந்து, RSS பிஜேபி அமைப்பு துணை அமைப்புகளிலிருந்து பல நூற்றுக்கு அதிகமான ஆட்கள் எனக்கு போன் பண்ணி மிரட்ட விட்டான். நான் நம்பிக்கை சர்வ வல்லமுள்ள தேவன், பரலோக பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவருடைய வல்லமையில் தான் நான் மோதினேன். அவன் அடிச்சு ஒழிச்சாச்சு. அதன் பிறகு சத்தியத்தை நான் பேச வேண்டும் என்று இந்த யூடியூப் சேனல் சத்தியத்தை பேசி வந்தேன். ஒரு பக்கம் சத்தியத்தை கேட்கறது கிடையாது. சாத்தானே இந்த கிறிஸ்தவங்க சாத்தானை எடுத்து அடிக்க மாட்டான், சத்தியத்தையும் கேட்க மாட்டான். பேசி 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 எனக்கு எவனுமே சத்தியத்தை கேட்கல. பைபிள் ஒன்றும் படிக்கிறது இல்லை. ஒரு சில பேர் தங்களுக்கு வியூஸ் வேணும், பணம் சம்பாதிக்கணும், என்னத்தையாவது போட்டு விட்டு இந்த யூடியூப் வழியா சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு நடத்தி கொண்டார்கள். அதன் பிறகு நான் சற்று அமைதி ஆகிவிட்டேன். ஒருவேளை சத்தியத்தை கேட்க மாட்டான், புரிய மாட்டேங்குது அவனுக்கு, சத்தியத்தை பேச மாட்டான். இன்றைக்கு சபையெல்லாம் சினிமா கூட்டம் ஆகிவிட்டது, சினிமா கொட்டகை ஆகிவிட்டது. சினிமா கூட்டம் ஆகிவிட்டதுனால நாம் சற்று அமைதியாக இருப்போம் என்று ஒரு சில சத்தியங்களை பேசி, வேதத்தில் மறைக்கப்பட்டிருந்த, பேசப்படாமல் விட்டிருந்த சத்தியங்களை பேசி கொஞ்சம் அமைதியாகிவிட்டேன். அதன் பிறகு ஏகப்பட்ட மறைபொருளை, சத்தியங்களை, பூர்வ காலத்து மறைபொருளை, வானமும் பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி உள்ள பூர்வகாலத்து மறைவெல்லாம் கடவுள் வெளிப்படுத்தினால அதையெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்து பதிவு செய்து வச்சிருக்கிறேன். டைரியில, யூடியூப்ல அல்ல. ஆனால் இந்த யூடியூப் சேனல் வழியாக பல நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் பல நாடுகளில். அவர்களுக்கு நான் பைபிள் ஸ்டடி என்று தனியா வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆண்டவர் கொடுக்கும் சத்தியங்களை அவர்கள் பகிர்ந்து அவர்களுக்கு போதகர்களை விட திறமசாலியாக மாறி அந்தந்த நாட்டில் கலக்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க 2017 டொனால்டு ஜே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி வந்த பொழுது அவரை குறித்து கர்த்தர் கொடுத்த தீர்க்க வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை, அவரை பற்றி, குடும்பத்தை பற்றி, அந்த தேசத்தை பற்றி, அப்படியே இஸ்ரேலை பற்றி காரியங்களை கடவுள் வெளிப்படுத்தினால அவர்களுக்கு கடிதம் மூலமாக எல்லாவற்றையும் தெரியபடி தொடர்பு கொண்டு அவர்கள் பதில் போட்டு
வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தார்கள். மறுபடியும் இப்பொழுது டொனால்டு ஜே ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் வந்துவிட்டார்கள். அப்பொழுது நான் அவருக்கு கொடுத்த தீர்க்கதரிசனம், இஸ்ரேலின் தலைநகராக எருசலேமை மாற்ற வேண்டும். அதுதான் அவர் செய்த மிக முக்கிய காரியம். இப்பொழுது அந்த இஸ்ரேலுக்காக, எருசலேமுக்காக பயங்கரமாக ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்தை பற்றி இப்பொழுது கர்த்தர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினால, ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை மறுபடியும் யூடியூப் சேனல் வெளியேற்றுவோம், மீண்டும் பல நாடுகளோடு பார்க்கட்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தின்படி இப்பொழுது இந்த வீடியோ பதிவிடுகிறேன். நீண்ட இடைவெளிக்கு வருந்துகிறேன். அனைவரும் போன் பண்ணி ஏன் போடலன்னு கேட்பாங்க. போடுங்கய்யா, மறுபடியும் போடுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவரும் சத்தியத்தை கேட்க மாட்டேங்கிறான், எவனும் சத்தியத்தை பேசவும் மாட்டேங்கிறான். சபையெல்லாம் சாத்தான் கூட்டமாகி போச்சு. ஏசுறார் விரோதமாகவே பேசுறாங்க. அதை என்னால சொல்லாம இருக்க முடியல, அமைதியா இருந்தேன். இப்ப மீண்டும் போலி பிரசங்கங்களை சாத்தான் போதனை அழித்து ஒழிக்க வேண்டும். இப்பொழுது காரியத்துக்கு வருவோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர், இதை பற்றி தான் இப்போது பேச போகிறேன். இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் எப்பொழுது முடிவடையும் என்பது எல்லார் மனதிலும் உள்ள ஒரு கேள்வி. ஆனால் இது யுத்தம் துவங்கியது எப்பொழுது என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அதை வெளிப்படுத்தினார். அதை எவரும் படிக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, தேவனுடைய கிருபை வரணும் கிடையாது. அவங்க மனசுல ஊச்சது, மண்டையில ஊச்சது, படிச்சது கூட சொல்ற மாதிரி கத்திட்டாராம் யூடியூப்ல. இவங்கதான் ஏசுனாருக்கு பிஆர் மாதிரியும் ஏசுனாரு பிஏ மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறான். தப்பா பேசிக்கிறான். அந்த ஒரே ஒரு வசனத்தை தொட்டு விட்டு அதிக வசனங்கள் எடுக்காமல் இந்த யுத்தம் எங்கே ஆரம்பித்தது, இது எப்பொழுது முடியும் என்கிறதை சொல்லிவிட்டு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர்னால் யாருக்கு லாபம் என்பதை பதிவிடுகிறேன். இந்த யுத்தம் முதலாவது எங்கே துவங்கியது என்பதை பார்ப்போம், எப்போது முடியும் என்பதை பார்ப்போம். இப்போதைக்கு முடிவுடைய வாய்ப்பில்லை. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனங்களில் இந்த யுத்தம் யாருக்கு யாருக்கு இடையே நடக்கிறது, எங்கே துவங்கியது என்பதை வாசித்து அதன் பிறகு மற்ற காரியங்களை வெளிப்படுத்தலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள் வாசி கேட்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுகூரும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த அமலேக்கியன் யார் என்றால், ஈராக் தேசம் முதற்கொண்டு இந்த பக்கம் எகிப்து வரைக்கும் உள்ள அனைத்து இப்பொழுது குட்டி குட்டி நாடுகளாக பேர் வச்சிருக்காங்க. பட்டியல் போட்டா எகிப்து, ஜோர்தான், சிரியா, ஈரான், ஈராக், லெபனான், இது போல குட்டி குட்டி நாடுகள் இப்ப புதுசா தோண்டி இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தையும் எடுத்துக் கொள்வோம். மொத்தம் ஒரு அப்போ இதுக்கெல்லாம் வேற வேற பேர் பைபிள் கொடுத்துருக்கு. இதை நான் பல சமயங்களில் பேசியிருக்கிறேன். மொத்தம் 10 நாடுகளுக்கு அதிகமாக அந்த மக்களுக்கு அமலேக் என்று பெயர். இந்த அமலேக்கன் எங்கே வந்தா எப்படி வந்தாலும் அடுத்த பதிவில் போடுறேன். இப்பொழுது
இந்த யுத்தம் இஸ்ரேலருக்கும் அமலேக்கியருக்கும் இடையே நடக்கிற யுத்தம். அடுத்த வருஷம் வாசி கேட்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடி. இந்த அர்த்தத்தை நல்லா கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிறபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் அந்த சிங்காசனத்துக்கு கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். இந்த கர்த்தரின் யுத்தம் கர்த்தருக்கு விரோதமாக அமலேக்கியன் செய்வான். அந்த அமலேக்கியன் செய்யற யுத்தம் கர்த்தரின் யுத்தம்னு பேரு. இதுக்கு பேர் என்ன பேரு? கர்த்தரின் யுத்தம். மறுபடியும் தொடர்ச்சியா 3 வருஷம் வாசிக்க இருப்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணி. இந்த அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடி கடவுள் நாசம் பண்ணுவார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று. தலைமுறை தோறும் இந்த அமலேக்கியனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கர்த்தர் சார்பாக இஸ்ரேலர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், அமலேக்கியர்கள். இப்ப நான் சொன்னாங்க இவன் எப்படி உருவான வரலாறு. கர்த்தருடைய சிங்காசனம் என்றால் சாத்தான் முதல் பரலோகத்தில் கர்த்தருடைய சிங்காசன புறமாய் இருமானால் இந்த விளக்கங்களை நான் நடத்தபடி ஒரு பதிவிடுகிறேன். இப்ப சுருக்கமாய் பார்ப்போம். அப்ப கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 125 1-2 வசனங்களை வாசி கேட்போம். அவருடைய சிங்காசனம் அதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? நிறைய பேருக்கு தெரிய வைத்த கர்த்தர் சிங்காசனம் தெரியாது. சும்மா தண்ணியில முக்கிட்டு பர்வத்துக்கு போற கத்திட்டு இருக்கலாம். கடவுளை பத்தி தெரியல, பர்வத்தை பத்தி தெரியல, சிங்காசனம் எங்க இருக்கு, அது எப்படிப்பட்டது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. போய் தண்ணியில முங்கி இருந்துச்சு நேரம் பர்வத்துல போய் பிதா தோல்ல ஏறிக்கன்னு பேசியிருக்கிறான். லூசு பண்ணி அப்படி கிடையாது. வாசி கேட்போம். சங்கீதம் 125 1 வசனம் 1-2. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். அப்ப என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தில் தான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அது எங்க இருக்கு? பரலோகத்துக்கு மேல மகா உன்னதமான ஒரு இடம். முதல் பிதாவாகி தேவன் குமாரனை சிருஷ்டிக்கிறார். அவருக்காக சீயோனை படைக்கிறார், அவருக்காக பர்வதத்தை படைக்கிறார், அவருக்காக சிங்காசனத்தை படைக்கிறார். அவரை அந்த சிங்காசனத்தில் ராஜாவாக, ஆசாரியராக, குமாரனாக, தேவனாக, கர்த்தராக அவரை அபிஷேகப்படுத்தி, அதிகாரப்படுத்தி, வல்லமைப்படுத்தி அவரை ஜனிப்பித்து உட்கார வைக்கிறார். இதான் சிங்காசனம். நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு பயமுறை வரைக்கும் பேசல. எங்கேயுமே சபையிலும் பேசல, இவன் ஊழியத்திலும் பேசல. இருந்த கொண்டா எவனா பேசியிருந்தா கொண்டா பார்ப்போம். நான் இப்ப சொன்ன மாதிரி இருக்கணும். அப்ப அந்த சிங்காசனம் சாத்தானா அதை நான் விரிவாக மற்ற வீடியோல பேசுகிறேன். அன்றைக்கு அங்க எழுப்பின சாத்தான் அன்றைக்கு யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. மிகாயேல் தூதன் பெட்டி வீழ்த்தினார். யுத்தம் ஆரம்பமானது அங்கே. அந்த யுத்தம் இப்பொழுது நடக்கிறது இந்த பூமியிலே. கர்த்தர் சார்பாக இஸ்ரவேலர்களும், சாத்தான் சார்பாக அமெரிக்கன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க ஜனாதிபதி, இந்த சாத்தான் அழித்தொழிப்பேன்னு சொன்னார். எத்தனை பேர் ஞாபகம் தெரியல. இந்த ஈரானை சாத்தானின் தலைவன் அன்றைக்கு மோசே சொன்னார், இன்றைக்கு ட்ரம்ப் சொல்கிறார். அதையே பெஞ்சமின் நெதன்யாகும் சொல்கிறார். இந்த சாத்தான் மேல அமெரிக்க சாத்தான் அழித்தொழிக்காம தூங்க மாட்டேன். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கின யுத்தம் இன்னைக்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் நம்ம வாழ்கின்ற நாட்கள்ல நம்ம கண்கூடாக பார்க்கிற, காதில் கேட்கிற இந்த காலகட்டத்தில் நடக்கிறது. இது இடையில நடந்துட்டு இருக்கிறது. இந்த யுத்தம் துவக்கம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி.
சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் நடந்த யுத்தம், சிங்காசனத்துக்கு கர்த்தருக்கு விரோதமாக நடந்த யுத்தம். அங்கே வெட்டி வீழ்த்தப்பட்டான். அதன் பிறகு தேவன் உலகத்தை உண்டாக்குறார், பூமி வருது, மனிதனை உண்டாக்குறார், ஏலியன் தோட்டத்தை உண்டாக்குறார், ஆதாம் வராங்க. அப்படியே சந்ததியா வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வந்து அப்படி இஸ்ரவேல் வந்தார்கள், கிறிஸ்தவர் வந்தார்கள். கிறிஸ்தவன் என்று சொன்னால் 2000 வருஷம் இருக்கிறார். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் உலக தோற்றத்துக்கு முதலே அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும் தேவன் முன்கூச்சுகிறார். ஒரு கிறிஸ்தவன் என்பது 2000 வருஷம் வந்தவன் அல்ல என்பதை தெளிவாக்கி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் வந்தார், 2025 வருஷம் பிறந்தார். அவரை பின்பற்றும் கிறிஸ்தவர் என்று சொன்னார். அவர் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக்கிட்டான். ஆனா அப்படி அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து பல கோடி ஆண்டு இருக்க முடியும் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருக்காக பல கோடி ஆண்டு இருக்க முடியும். யாரெல்லாம் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று தேவனே முன் குறித்தார், அவர்கள் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள். உலகம் எங்கும் இருப்பார்கள். ஆளுக்கு ஒரு வசனத்துக்கு ஆளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஸ்தாபனத்தை உண்டாடி கிறிஸ்தவன் இருக்கான். இவன் கிறிஸ்தவன் கிடையாது. பெயர் கிறிஸ்தவன், போலி கிறிஸ்தவன், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இவெல்லாம். சரி வருவோம், சுருக்கமாக வருகிறேன். அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து இந்த ஈரானோட யுத்தம் பண்றனால் யாருக்கு லாபம், யாருக்கு நன்மை என்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். அது என்ன? பல லட்சம் கோடி வருமானம். சும்மா இருந்த யுத்தம். நான் சொல்லுகிற இந்த காரியத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லவில்லை. முதலாவது நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். 19/3/2026 அன்று இரவு நான் ஜெபிக்கும் பொழுது கடவுள் எனக்கு தீர்க்கதரிசனமாய் இதை சொல்ல சொன்னார். ஆகவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பதிவிடுகிறேன். அமெரிக்கா, இஸ்ரேல், சாத்தான், ஈரான்ல உள்ள சாத்தான் என்ன பண்றான்? கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரேலை அழித்தொழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நாடு உருவானதிலிருந்தே கண்ணன் பண்ணிட்டு இருக்கான். 6-7 நாடுகள் சேர்ந்து அடிச்சாங்க. இப்ப 10-15 நாடு சேர்ந்து அடிக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலை பல முறை வரைபடத்திலிருந்து அழித்து விடுவோம், சாம்பலாக்கி விடுவோம், தூள்தான ஆக்கி விடுவோம், இல்லாமல் ஆக்கி சொன்னவன் தான் அழிஞ்சானே ஒழிய இஸ்ரேல் இன்றும் பழகி பெருகி இடத்திலும் பெருசாச்சு. இஸ்ரேல் நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் தம்மா துண்டு, இப்பவும் தம்மா துண்டு தான். ஆனால் அது விரிவடைந்திருக்கு, பெருசா விரிவடைந்திருக்கு. யுத்தம் சும்மா இருக்கிற அவங்க போய் யுத்தம் பண்ணுவாங்க, அவன் அடிச்சு துரத்தி இடத்தை பிடிச்சிருவான். அந்த இஸ்ரேல் ஆதி மனிதன் கல்லை எடுத்து ஆயுதமா பயன்படுத்த, அப்ப வில், அம்பு, வாள், ஈட்டி, கேடயம் போன்ற கருவிகளை யுத்தத்துக்கு பயன்படுத்தினான். விஞ்ஞானம் வளர்ந்தது. அப்புறம் கட்ட துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கி, குட்ட துப்பாக்கி, நெட்ட துப்பாக்கி, துப்பாக்கி கண்டுபிடிச்சான். அப்புறம் விஞ்ஞானம் வந்தது, யுத்த டாங்கிகளை கண்டுபிடிச்சான். அப்புறம் விஞ்ஞானம் வளர்ந்தது, யுத்த போர் விமானங்களை கண்டுபிடிச்சான். அப்புறம் நல்ல விஞ்ஞானம் வளர்ந்தது, அணுகுண்டை கண்டுபிடிச்சான். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் 1942-46 வரை நடந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அந்த ட்ரூமேன் ஒரு அணுகுண்டை ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகியில் வீசினார். 2 குட்டி பையன்களை அனுப்பினார். ஜப்பான் திமிர் கொண்டு எழுந்தது, அடங்க மறுத்தது. ஜப்பான் நாட்டு தூதரை அதிகாரி அழைத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமன் பேசினார். என்னப்பா, என்ன யுத்தத்தை பண்ணிட்டீங்களா? என்ன அப்படி கேட்கும் போது, நாங்க ஏற்கனவே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அமெரிக்கா ஒழிக்க போறாங்க. ட்ரூமன் தன்னுடைய படை தளபதி அழைத்தார். ஒரு அமெரிக்க சோல்ஜர் உயிரை சாகக்கூடாது, அதனால ஒரு ராத்திரியில் க்ளோஸ் பண்ணணும்ட்டார். அவர் போட்ட உத்தரவின்படி வீசப்பட்டதான் அணுகுண்டு. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தமோ அணுகுண்டு இல்ல. நிறைய பேர் புரியாம இந்த வீடியோவை பதிவு பண்றாங்க. அணுகுண்டு 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 கிடையாது. அணுகுண்டை தாண்டி விஞ்ஞானம் வளர்ந்தபடினால நியூக்ளியர் குண்டு, நியூக்ளியர் பாம், ஆட்டம் பாம், நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்
இதை வைத்து உருவாக்குனதான் ஆட்டம் பாம். தெரிஞ்சுக்க, நிறைய யூடியூப்ல பாக்குறேன், கண்ணபடி உணர்றாங்க. இவனுக்கு அணுகுண்டுக்கும் நியூக்ளியர் குண்டுக்கும் வித்தியாசமே தெரியாம பேசியிருக்கிறாங்க. இதுவரை நடந்த யுத்தம் எல்லாம் அணுகுண்டு, இனிமேல் நடக்க போகிற யுத்தம் எல்லாம் நியூக்ளியர் யுத்தம், நியூக்ளியர் குண்டு, நியூக்ளியர் பாம். அதை உண்டாக்க யுரேனியம், புளுட்டோனியம் என்ற பொருட்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு ஒரு 10 நாடுகளுக்கு மேல அதை உண்டாக்கி வச்சுட்டா, அமெரிக்கா உள்பட, இஸ்ரேல் நாடு உள்பட, பாகிஸ்தான் உள்பட, இந்தியா உள்பட. சரி, அங்கெல்லாம் உண்டாக்கும் போது ஏன் இந்த மாதிரி யுத்தம் வரல? ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். 1998ஆம் ஆண்டு ஜூன் மாசம் ராஜஸ்தான் போக்ரானிலே இந்தியா அணுகுண்டு தாண்டி நியூக்ளியர் குண்டு சோதனை நடத்தியது. அதற்கு தலைமை கர்த்தர் பிதாமகன் மரியாதைக்குரிய இந்த இந்திய நாட்டிற்கு ஜனாதிபதியாக இருந்து மரித்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் அதுக்கு மூல காரணம். ராஜஸ்தான் போக்ரான் பாலைவனத்தில் வைத்து, மிக ஆழமான ஒரு இடத்துல வைத்து நியூக்ளியர் பரிசோதனை செய்த பின்னாடி தான் உலகத்தை தெரிஞ்சது. அப்போதான் இந்தியா என்ன சொன்னது? நாங்கள் யாரையும் அழிப்பதற்காக இந்த நியூக்ளியர் பாம் தயாரிக்கவில்லை, இந்த அணுசக்தியை நாங்கள் பயன்படுத்தவில்லை, அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை. எங்கள் நாட்டுடைய பொருளாதார மேம்பாட்டு திறன், உற்பத்தி திறன், பாதுகாப்பு திறன் மேலோங்க வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும். அதுக்கு அணுசக்தி தேவைப்படுகிறது. எங்கள் மீது எவனாவது நியூக்ளியர் பாம் தீ போட்டானா அவன் போடுறது முன்னாடி நாங்கள் திரும்ப போட்டுருவோம். அதுவரை நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம். இப்படிதான் நியூக்ளியர் பாம் வச்சிருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் முதலாவது பயன்படுத்த மாட்டோம். சரி, அதை உண்டாக்கும் போது அப்படி எல்லா நாடும் சொல்றாங்க. ஆனா அந்த ஈரான் மட்டும் என்ன சொல்றான்? இஸ்ரேலை அழிப்பதற்காக நியூக்ளியர் பாம் உருவாக்கினப்ப அவங்களாம் எவனும் கண்டுபிடிக்காமலே உருவாக்கி டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணி, வடகொரியா உள்பட. வடகொரியா என்ன பண்ணா, நியூக்ளியர் பாம் தயார் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் அதை வெளியே விடாம அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு, நாங்கள் உங்களோட ஒப்பந்தத்துக்கு வருகிறோம், உங்கள் ஆதரவு தேவை, எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நாங்கள் உங்கள் நட்பு கூட்டாளி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு நியூக்ளியர் பாம் உண்டாக்கி டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டான். அப்பதான் அமெரிக்கா சுதாரிச்சிட்டாங்க. ஆஹா, வடகொரியாக்காரன் நமக்கு அல்வா கொடுத்தாங்க. ஆகையினால இனி அப்படி ஒரு நாடு நியூக்ளியர் பாம் உண்டாக்க கூடாது என்பதுதான் ஏற்கனவே உண்டாக்கி வச்சுக்க எல்லா நாடுகளுடைய எண்ணம், திட்டம். ஆனா அந்த ஈரான் என்ன பண்ணிட்டான்? நாங்கள் இஸ்ரேலை சாம்பலாக்க தான் இந்த நியூக்ளியர் பாம் உண்டாக்க சொல்லி கொக்கர கோன் கூவி எல்லாருக்கும் சொல்லிட்டான். அவங்க கண்டுபிடிச்சாங்க, எனவே இவனை உருவாக்க கூடாது. ஈரான் அணு நியூக்ளியர் பாம் உருவாக்குற நோக்கம் மற்றவனை அழிப்பதற்காக. இதுதான் வித்தியாசம். மற்ற நாடுகள் நியூக்ளியர் பாம் வச்சிருப்பதற்கும் இந்த ஈரான் உருவாக்கி வச்சிருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதை தெளிவுபடுத்தி விட்டேன். இப்ப இந்த மேட்டருக்கு வருவோம். இந்த ஈரான் சாத்தான் என்ன பண்ணா, இந்த அணு நியூக்ளியர் பாம் ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இவனுக்கு பிராக்சிகளாக, அதாவது தீவிரவாத கும்பலை உருவாக்கி ஹமாஸ், இஸ்ரேல், அல் கைதா, இன்னும் ஹூத்திஸ், ஹவுதி, இன்னும் நிறைய பிரிவுகளை உருவாக்கி வச்சிருக்கான். இதை தவிர IRGC ஒன்று வச்சிருக்கான். இந்த குட்டி குட்டிய தீவிரவாத கும்பலை ஒவ்வொரு நாட்டில் கொண்டு வச்சு, காசால கொண்டு அமாச வச்சு, ஜோர்தானில் கொண்டு இஸ்புலா வச்சு, ஹவுதிஸ் அப்படின்னு அவங்களுக்கு தனி பற்றி வச்சு, அவங்க எல்லாத்தையும் ஒரு தளபதியை உண்டாக்கி இஸ்ரேலை அடிச்சு துவம்சம் பண்ணு, அமெரிக்காவை பலவீனப்படுத்து,
அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பக்கம் யுத்தத்தை பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க எதுவும் திட்டம் எல்லாம் நோக்கம் எல்லாம் சிந்தனை எல்லாம் அந்த யுத்த காலத்துல போயிட்டு இருக்கும். அதுக்குள்ள நம்ம நியூக்ளியர் உருவாக்கி தூக்கி போடுறான் தான் பிளான் பண்றது. இதை நான் தான் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறேன். எல்லாரும் தப்பாய் புரிந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறவங்களாம் தெய்வ குத்தத்தை செய்யறான்னு அர்த்தம். மண்டல மசாலா இல்லை. எவனா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறியோ உங்களுக்கு மண்டல மசாலா இல்லை, நீங்க சுயநலவாதி, ஒரு தரபட்சமா பேசுங்க அர்த்தம். ஏனென்றால் எந்த இடத்திலும் இஸ்ரேல் முதலாவது ஈரானையோ அவங்களுடைய தீவிரவாத கும்பலை தாக்குனதே கிடையாது. இஸ்ரேலுடைய அந்த ஓய்வு நாள் சபாத், பெரிய ஓய்வு நாள், வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு சுவிட்ச் கூட போட மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். அந்த வீக்னஸ் பயன்படாது. கடவுளை கட்டளை 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்க வேண்டும், கடவுள் கட்டளை. அந்த கடவுள் கட்டளையை அவங்க கீழ்ப்படிந்து 7ஆம் நாள் ஓய்வு நாளில் ஷாபாத் நாளில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கடவுள் கட்டளை அவன் கடைபிடிக்கிறான். அது இந்த சைத்தான் கும்பல், இப்ப சைத்தான் சொல்றது கருத்தனை. இப்ப என்ன பண்றான், நீ எப்ப நான் ரமலான் வைக்கிற கூட்டத்துக்கு போடுறான். நீ தாண்டா கத்துக் கொடுத்த சாத்தான். ஈரான் சாத்தான் தான் இந்த தீமையை கத்துக் கொடுக்குது உலகத்துக்கு. அவங்க கடவுளை கும்பிட்டு ஓய்வு இருக்கிற நாட்கள்ல நீ தீவிரவாத உள்ள அனுப்பி ஒரு 250 பேரை பிடிச்சி வந்து பணக்கைதிகளாக கொண்டு அடைச்சு வச்சு பலரை கொண்டு நாசம் பண்ண. இப்போ சும்மா இருப்பானா? நீ எதுக்காக இந்த யுத்தத்தை துவைக்கிறான் என்றால், ஒரு பக்கம் இஸ்ரேலை தாக்கிக்கிட்டே இருப்போம், அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வரும். ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலையும் யுத்த போர் முனையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் சிதறாமல் யுத்தத்திலே நடத்திக்கிட்டே இருக்கட்டும். தப்புன்னு நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், எவனுக்கு தெரியாம நியூக்ளியர் உருவாக்கி ஒரு குண்டை தூக்கி போடுவோம்டான்னு பிளான் பண்ணி செஞ்சதுனால தெய்வ சித்தத்தின்படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவனுடைய தந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆஹா, இனிமேலும் விட்டு வைத்தால் நாம் தப்பிக்க முடியாது, நம்மளை ஈரான் அழிச்சிருவான்னு சொல்லி, இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி வான்வழி தாக்குதல், யுத்த போர் விமானங்கள், விதவிதமான போர் விமானங்கள், மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், F-35 போர் விமானம் போன்ற அதிசக்தி வாய்ந்த போர் விமானங்களை வைத்து குண்டுகளை வைத்து அட்டித்து நொறுக்கி ஈரானுடைய வான்பரப்பை தகர்த்துறாங்க. இது ஒரு பக்கா மூல உள்ள ஞானமா உள்ளவர் செய்கிற ஒரு வேலை. ஈரானுடைய வான்பரப்பை அழித்து ஒழித்து விட்டார்கள். எதற்காக எனக்கு புரியல, இப்பவும் புரியல. நான் இந்த வீடியோ பதிவிட்ட பிறகு எனக்கு புரியாம பார்ப்போம், கேட்டு தெரிஞ்சுக்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, வான்பரப்பை அழிச்சு ஒழிச்சிட்டாங்களா. இந்த தீவிரவாத கும்பல் ஒரு பக்கம் இஸ்ரேல் அழிச்சிட்டு இருக்கு, அமெரிக்கா சேர்ந்து அழிச்சிட்டு இருக்கு. அமாஸ் காலி, எங்கோ 1-2 பேர் கத்திட்டு இருக்கான். ஹெஸ்போல்லா காலி, 1-2 பேர் கத்திட்டு இருக்கான். அப்படி இந்த தீவிரவாத கும்பல் ஒரு பக்கம் அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஈரான் 3 இடத்துல பூமி கடியில நியூக்ளியர் நகரத்தை உருவாக்கி வச்சிருக்கான். இந்த தீவிரவாத கும்பலுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது இருந்தான். அமெரிக்கா பார்த்து, இஸ்ரேல் பார்த்து, இனியும் நாம் சும்மா இருந்தால் நமக்கே அழிவு உண்டாக்குவான்னு சொல்லி வான்பரப்பை அழிச்சு ஒழிச்சிட்டு கடல் வழி தாக்குதல் பண்ணி, அவங்க கடல் வழி தாக்குதல் எல்லா கப்பல்களும் அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. இனி எஞ்சிருப்பது தரைவழி தாக்குதல். இப்ப ஈரானுடைய கவனம் செதறி போச்சு. எல்லா தலைவரும் உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனில இருந்து பெரிய பெரிய ஆளை போட்டாங்க. பெரிய நீண்ட பட்டியல், ஒரு 50க்கு மேல தலைவர் தூக்கிட்டாங்க. தலையெல்லாம் முண்டமாக இப்ப ஈரான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கு. அவன் அந்த ஒரு குழு கூட பிரிஞ்சு, அந்த குழுக்கள் தலைவன் ஒரு யுத்த தீர்மானம் இல்லாமல், ஒரு யுத்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் கண்டமணி காட்சிட்டு இருக்கான். கையில துப்பாக்கி கிடைச்சனால
இந்த சின்ன பிள்ளைங்க கையில் துப்பாக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் பாரு, அந்த மாதிரி விளையாண்டு இருக்காங்க. சீக்கிரத்தை முடிவு உண்டாக்கிடுவாங்க. நட்டான்ஸ் என்ற இடத்துல, இஸ்பகான் என்ற இடத்துல இவங்க நியூக்ளியர் பாம் ஒரு 10 நியூக்ளியர் பாம் உருவாகிற அளவுக்கு தயாரா இருக்காங்க. இன்னும் ஒரு 10% ஒர்க்கு தான் பேலன்ஸ். முடிஞ்சதுன்னா 10 நியூக்ளியர் பாம் தூக்கி போடுவான். ஆனால் அது இப்ப முடியல. இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது? வான்வெளி தாக்குதலில் ஈரானால் ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லி சர்வசாதாரண நாட்டுக்குள்ள பறந்து போய் யுத்தம் வராங்க. இப்பொழுது அதி சீக்கிரத்தில் தரைப்படை உள்ள இறக்குவார்கள். எங்கே இறக்குவார்கள்? நட்டான்ஸ் என்ற இடத்துல இறக்குவார்கள், இஸ்பகான் என்ற இடத்துல இறக்குவார்கள். அங்கே வான்வெளியாக போய் தரைப்படை இறக்கி விட்டு இவங்க எங்கெல்லாம் நியூக்ளியர் பாம் உருவாக்க நகரங்கள் இருக்கோ பூமி கடைகள் அதையெல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து குறிப்பாக அந்த யுரேனியத்தை செறிவூட்டி வச்சிருக்காங்க. பாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 450 கிலோ யுரேனியத்தை செறிவூட்டி வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் பல ஆயிரம் கிலோ நியூக்ளியர் பாம் உருவாக்க வேண்டிய யுரேனியத்தை தயாரில் வச்சிருக்காங்க. இந்த ஈரானை விட்டு வைத்தால் உலகத்துக்கே பெரிய அழிவு. இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே பெரிய அழிவு. அதை கடவுள் அமெரிக்கா இஸ்ரேல் மூலமாக தடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஈரான் எப்பெல்லாம் யுத்தம் பண்றான், இந்த அமலேக்கியன், இந்த 10 நாடு, இந்த அமலேக்கியனை வானத்தின் கீழ் எங்கும் இல்லாதபடி அழித்தொழிக்கும்படி தேவன் கட்டளை போட்டார். வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் விட்டுட்டாங்க. அதை அடுத்த வீடியோ பதிவு பண்றேன். அதனாலதான் இப்ப உலக யுத்தம். கடவுள் சொன்ன மோசைக்கு சொன்ன மாதிரி அவருக்கு பின்வந்த ஆட்கள் இந்த அமலேக்கியரை அழித்து ஒழித்துக்க சொன்னார். யாரெல்லாம் அழிக்க சொன்னார்னு வசந்தோட நான் சொல்லுவேன் அடுத்த வீடியோல. இப்ப எல்லாரும் ஐயோ சின்ன சின்ன பிள்ளைங்க அடிக்கிறாங்க, ஐயோ பொம்பளைங்க அடிக்கிறாங்க. ஏய், யுத்தம்னு வந்தா கண்ணில் தெரியல அடிப்பான். நீ இந்த மாதிரி பரிதாபப்படுற பாரு, நீ யுத்தம் அப்ப என்ன அதான் செய்வ. ஆனா ரொம்ப ஓவரா எவனும் பரிதாபப்படாத. பரிதாபப்பட்டு அப்புறம் ஓனமா பரிதாபமா இருக்கிறான். இப்ப பத்தியா கேஸ் வராம எவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு. யாரால யோசிச்சுக்கணும் எல்லாரும். நான் 1999 ஒரு புத்தகம் வெளியிட்டேன். உலக அழிவுக்கும் உண்டாகும் அறிஞர்களும் அழிவு தந்து வணிகம் என்ற ஒரு புத்தகத்தில் 7வது தலைப்பாக நியூக்ளியர் பயாலஜி கெமிக்கல் வார்ஃபேர் NBC வார் அப்படின்னு தலைப்பில் தெளிவாக பைபிள்ல நியூக்ளியரை பத்தி போட்டிருக்கான்னு பேசியிருக்கேன். நியூக்ளியர் பாம் வெடிச்சா என்ன மாதிரி நிகழ்வுகள், எந்தெந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும், வெடித்தவுடன் மாபெரும் ஒரு 1000 சூரியன் ஒன்னா சேர்ந்த மாதிரி வெளிச்சம் வரும். அப்புறம் கரும் புகை வரும், மேகமூட்டம், சூரியன்லாம் வெளிச்சம் கீழே வர தடுக்கப்பட்டுரும். அதனுடைய துகள்கள் காட்டில் பறந்து செல்லும். 1000 கிலோமீட்டர் முன்னாடி தூக்கி போட்டாலும் அது பேக் ஃபயர் ஆகும். 1000 கிலோமீட்டர் பின்னாடி போடப்பட்டவன் முதல்ல அழிவான், போட்டவன் 2வது அழிவான். ஆங்காங்கே கேன்சர் வியாதி வந்து உடம்புல புண்ணு வந்து அழிய சாகிற மாதிரி அந்த துகள் பட்டு உயிரினங்கள் மட்டும் அழியும், கட்டணம்லாம் அப்படியே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட சென்னையில் ஒருத்தருக்கு அந்த புக்கை கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு நான் அனுப்பி விட்டேன். அதே மாதிரி மலேசியா, பிரான்ஸ் சொல்லவங்களும் அனுப்பி விட்டேன். நான் அன்றைக்கு எழுந்த புத்தகம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆகையினால இந்த யுத்தத்தில் கடைசியா நடக்கிறது என்ன? இப்போதைக்கு யுத்தம் முடியாது. யுத்தத்தை சாத்தான் பரலோகத்தில் துவக்கினான். இந்த பூமியில் கர்த்தர் அந்த யுத்தத்தை முடித்து க்ளோஸ் பண்ணுவார். அது வரைக்கும் சில நாள் யுத்தம் நடக்கும், கொஞ்சம் ஓய்வு வரும். இப்ப இந்த வீரப்பட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் கேப் கொடுத்து அப்புறம் வெறி பிடிச்ச நாய் மாதிரி திரும்ப எழுந்துவான். இது சந்ததி சந்ததியா தலைமுறை தலைமுறை நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் கிறிஸ்தவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், தீர்க்கதரிசியா சொல்றேன். எவனும் ஆண்டவரே யுத்தத்தை நிறுத்தணும் ஜோம் பண்ணாத. ஜோம் பண்ண நீ சாத்தான்னு கருத்தை உடனே போட்டுருவார்.
மறுபடியும் சொல்றேன், எவனாவது ஏசப்பா யுத்தத்தை நிறுத்தப்பான்னா ஒரே ஒன்னே போட்டுருவாருப்பா. நீ அப்புறம் டப்பா காலிப்பா. லூசு பேமெல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது. அங்க லூசு பே கத்திட்டு இருக்காம பாரு, ஆண்டவரே இந்த யுத்தத்தை அப்படியே நிறுத்திடுமையா, உங்களுடைய ஜனங்கள் அப்படியே அடிக்கிறான் இல்லையா. டேய், தெய்வ சித்தம் என்னன்னு தெரியாம ஜோம் பண்ணாரா? உங்க ஜபம்லாம் அங்க மேல போகாம ஆண்டு மேகத்தை போட்டு மூடி போட்டுருவார். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படி. உன் ஜபம்லாம் மேல போகாது. இங்க எவன் ஜபம் போறதும் கிடையாது. மோடி வரக்கூடாதுன்னு எல்லா கூட்டம் முடிச்சாமன்னா மோடி வந்துட்டான், இதுல இருந்து உன் ஜபம் கேட்கப்படன்னு அர்த்தம். முடிச்சுக்க, சோழியை முடிச்சுக்க. அதோட இனி ஜபம்லாம் பண்ணாத. உனக்கு ஜபம் பண்ண தெரியாது, ஜபம்னா என்னன்னு தெரியாது. ஜபம் பண்ணு சொல்லி கர்த்தருமா பெண்ணி பண்ணி அடி வாங்கி சாக. இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி எவனும் ஜபம் பண்ணாத. இந்த யுத்தம் சிங்காசனத்துக்கு விரோதமா சாத்தானுக்கு தேவனோட யுத்தம் பல கோடி ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்குது, இன்னும் பல ஆண்டுகள் நடக்கும். யுத்தத்தை சாத்தான் துவைக்கிறான், தேவன் முடிப்பான். சரி, இப்போ வருவோம். ஜாக்பாட், அமெரிக்காவுக்கு ஜாக்பாட் எப்படி? இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது, இஸ்ரேல் என்ன பண்ணுது? ஈரான் மக்களை அழிப்பதோ அந்த தேசத்தை அழிப்பதோ அவங்க நோக்கம் அல்ல. நேரம் இவங்க கமாண்டோ கொண்டு இறக்கிடுவாங்க. அந்த ஏரியா முழுவதும், நடான்ஸ் இஸ்பகான் ஏரியா முழுவதும் தங்கள் கட்டுப்பாடுகள் எடுத்துக்கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு, எந்த எதிரி வான்வழி தாக்காதபடி வான்வழியில ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு, தரைவழியில தாக்காதபடி கப்பல் வழியா தாக்கக்கூடாதபடி அங்கே ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு, வான்வழி பாதுகாப்பு கட்டமைப்பு, கடல் வழியா பாதுகாப்பு கட்டமைப்பு, தரை வழியாக ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுக்கிட்டு எவனும் கிட்ட வராதபடி இவன் எவ்வளவு ஆழத்துல கொண்டி உருவாக்கி மூடி பாதுகாத்து வச்சிருக்கானோ அதை உள்ள போய் தோண்டி, சுருக்கமா சொல்லணும்னா, முதலை சாப்பிட்டு இருக்கிற உணவை, முதலையின் வாய் வழியாக போன அந்த உணவை அந்த முதலையின் வாய் வழியாகவே சென்று அதை திரும்ப எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு மாபெரும் சாதனை தான் இப்போது அமெரிக்கா இஸ்ரேல் பண்ண போகுது. நெருங்கி வந்துட்டாங்க. வான்வழி பாதுகாப்பு, வான்வழி காலிமனை செய்திய கடல் வழி பாதுகாப்பு அங்கேயும் காலிமனை, ஒரு ஷிப்பு கூட கிடையாது ஈரானுக்கு. யுத்த கப்பல் கிடையாது. ஆனா இந்த சைனாக்காரனும் ரஷ்யாக்காரனும் மறைமுகமா கொடுத்து விட்டுருக்கான் அடி அடின்னு. கடைசியாக அவனுக்கு ஆபத்தாயிரும். ஆகவே மிக அழகாக முதல வாய்க்குள்ள போய் எதை எடுத்துக்கொண்ட மாதிரி இவன் எந்த அண்டர் கிரவுண்ட்ல பூமியின் ஆழத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க, அதே ஆழத்தில் உங்க போய் பங்கர் பஸ் எல்லாம் போட்டு வெடிக்க முடியாது. உண்டாக்கி வச்சிருக்க அந்த யுரேனியத்தை ஒன்று ரெண்டே வழிதான். ஒன்று ஈரான்காரன் பயந்து போய் அப்ரானியா உண்மை யுத்தமாக பொய் சொல்லாம மறைக்காம 450 கிலோ உருவாக்கி வச்சுட்டான். 10 நியூக்ளியர் குண்டு தயாரிக்கிறது. இன்னும் 10,000 கிலோ யூரேனியம் வச்சிருக்கிறான். செறிவூட்டப்படாத, மெருகேற்றப்படாத, யுத்தத்துக்கு தயாராக்கப்படாமல் நம்ம என்ன சொன்னா ஒரு ரா மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சிருக்கான். 1000 கிலோவுக்கு மேல வச்சிருக்கான். 1000 2000 கிலோவுக்கு மேல இருக்கும். 10,000 20,000 கிலோ கூட மேல இருக்கும். அவ்வளவு வச்சிருக்காங்க. ஏன் 50,000 கூட வச்சிருப்பான். அதையெல்லாம் செறிவூட்டி உண்டாக்கிட்டா மொத்த உலகத்தை அழிச்சு விடுவாங்க. ஆக ரெண்டே வழி. ஒரு வழி அவங்க பயந்து சரணராகி கும்புறங்கோ, சாமி சல்யூட் அடிக்கிறங்கோ, சாமின்னு கொண்டாந்து உண்மை யுத்தமா ஒப்படைச்சிடணும். அத சர்வதேச நியூக்ளியர் கண்ட்ரோல் மையம் உருவாக்கி அதை மானிட்டர் பண்ணணும். அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து முதல வாய் உள்ள போய் எப்படின்னு கதை சொன்ன இல்லையா, அது மாதிரி நட்டான்ஸ் இஸ்பகான் உள்ள பூந்து அப்படியே சிந்தாமல் சிதறாமல் ஒரு சேதம் இல்லாமல் அப்படியே கிலோமீட்டர் அள்ளிக்கிட்டு வான்வழியாக அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. நான் சொல்ற இந்த தீர்க்கதரிசனம் நடக்குதா இல்லையான்னு பாரு.
நடக்கலாம் என்னை கேளு, அது நடக்க போது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அப்படி அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து பல ஆயிரம் கிலோ யுரேனியத்தை அப்படியே அள்ளி கொண்டு வந்து அங்கிருந்து நடந்துகிட்டோ ட்ரெயின்லயோ டூ வீலர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே எடுத்து அங்கே லோட் பண்ணி யார் வான்வெளியாக ஏரோப்ளேன் போர் ஜெட் விமானங்கள் மூலமாக போர் விமானங்கள் மூலமாக அள்ளி கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்கன்னா பல லட்சம் கோடி வருமானம் அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் லாபம். அதை அமெரிக்காவுக்கு சில பங்கு போட்டுக்குவாங்க. இது மாத்திரமல்ல, ஈரானில் உள்ள எல்லா எண்ணெய் வளங்களையும் கையில் எடுத்து விடுவார்கள். அதுல பல லட்சம் கோடி வருமானம் வரப்போகுது. இதை தாண்டி ஒரு தலையாட்டி பொம்மை போல தான் சொல்வதற்கு தலையாட்டக்கூடிய ஓர் ஈரான் தலைவரையோ அதிபரையோ பிரதமரையோ ஏற்படுத்துவாங்க. உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கிடையாது. அந்த மாதிரி போஸ்டே இருக்காரு. இந்த சாத்தான்களை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் ட்ரம்ப் ஒரு முடிவெடுத்துக்கிறார். அற்புதமான வார்த்தை. கர்த்தருடைய சித்தம் நடக்குது. மோசேயுடைய கர்த்தர் சொன்னார், வானத்தின் கீழெங்கும் இராபடி இந்த அமலேக்கை அழித்து ஒழிக்க நாசம் பண்ணணும். அதே மாதிரி சொல்லிட்டார் ட்ரம்ப். பஞ்சமனிதனையா அதான் சொன்னார், இந்த ஈரான் சாத்தானை அழித்தொழிக்க வேண்டும், மக்களே அல்ல. மதத்துக்கும் அந்த சியா மதத்துக்கு நான் உலக தலைவர். இவன் என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியுமா? முழு உலகத்துக்குமே ஈரான் தலைவராகி விட்டதாக, வல்லரசு நாடாகி விட்டதாக கனவு கண்டு தங்கள் வாயால் தாங்களே கேட்டார்கள். ஆகவே இந்த யுத்தத்தில் பல லட்சம் கோடி ஜாக்பாட், ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி செலவாயிருக்கும். பலாயிரம் கோடி செலவாயிருக்கலாம். கப்பல் மூலமாக வான்வெளி தாக்குதல், கடல்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல், உயிர் சேதம் நடந்திருக்கலாம் உண்மை, பொருள் சேதம் அடைஞ்சிருக்கலாம் உண்மை, பண சேதம் அடைஞ்சிருக்கலாம் உண்மை, நாட்டில் பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் யுத்தத்தினால உண்மை, மாற்றம் இல்லை. அதனால சரி செஞ்சிருவாங்க. நாட்டுக்காக உயிரை கொடுக்கறது தான் ராணுவத்துக்கு வராங்க. உயிரை நாட்டை காப்போம் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்தா ராணுவத்துக்குள்ள வராங்க, டிஃபென்ஸுக்கு வராங்க, ஏர்ஃபோர்ஸ், கிரவுண்ட் ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அவங்க எல்லாருமே சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு நான் என் உயிரை நாட்டுக்கு கொடுப்பேன் தான் வராங்க. அதனால அந்த உயிரை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. எனவே இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பல லட்சம் கோடி லாபம்.